தோழர் சிந்தனை செல்வன் அவர்களாக இருந்தாலும், தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்களாக இருந்தாலும், தம்பி SS பாலாஜி அவர்களாக இருந்தாலும், நம்முடைய பனையூர் பாபு அவர்களாக இருந்தாலும், இந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த 3 பேரையும் ஏன் வாய்ப்பு கொடுக்காமல் தவிர்க்க வேண்டும் என்ற கேள்வி எழுவது இயல்பு. இதற்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஒரு முறை கூட எங்களுக்கு வாய்ப்பு கிட்டவில்லை என்று போராடுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகம். நம்முடைய கட்சி 8 இடங்களை மட்டுமே பெறுகிற கட்சி. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். தேர்தல் களத்தில் நமது கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் தீவிர முனைப்பாக செயலாற்றி வருகின்றனர், வாக்கு சேகரித்து வருகின்றனர். நாளை வேட்புமனு தாக்கல் நமது 8 தொகுதிகளிலும் நடைபெற உள்ளது. வேட்பாளர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் ஒற்றுமையாக இருந்து தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களோடு இணைந்து மிகச் சிறப்பான முறையில் வேட்புமனு தாக்கலை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் சில மாவட்டங்களுக்கான மாவட்ட நிர்வாக பொறுப்புகள் இன்னும் 3 வார காலம் நாம் ஒற்றுமையாக இருந்து களப்பணியாற்ற வேண்டிய தேவை உள்ளது. மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தது 20 வாக்குச்சாவடிகள், பூத்துகள் என்கிற அடிப்படையிலே பிரித்து ஒவ்வொரு 20 பூத்துகளுக்கும் ஒரு கமிட்டியை கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களின் தலைமையில் உருவாக்க வேண்டும். அல்லது 15 பூத்துகளுக்கு ஒரு கமிட்டி, அதிலே மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் யாராவது ஒருவரை அந்த கமிட்டிக்கான தலைமை பொறுப்பாளராக நியமிக்க வேண்டும். அவருக்கு கீழே 5 அல்லது 10 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை நியமனம் செய்ய வேண்டும். அவர்கள் அந்த 15 அல்லது 20 பூத்துகள் என்று பிரிக்கிற போது அந்த வாக்குச்சாவடிகளில் நின்று பணியாற்ற வேண்டும். தோழமை கட்சிகளோடு இணைந்து பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டும், வாக்கு சேகரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். வாக்குப்பதிவு அன்றைக்கு மிகவும் கவனமாக இருந்து ஒவ்வொரு வாக்காளரையும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும். ஆகவே நாம் போட்டியிடுகிற தொகுதிகளில் மட்டுமின்றி 234 தொகுதிகளிலும் பூத் வாரியாக தேர்தல் பணிக்குழுக்களை நியமிக்க வேண்டும். மேலிடத்திலிருந்து, அதாவது தலைமையிடத்திலிருந்து நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளுக்கும் மேற்பார்வையாளர்கள் என்கிற பெயரில் 2 பேர் நியமனம் செய்திருக்கிறோம். அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வெளிவரும். மற்றபடி அந்த தொகுதியிலேயே இருக்கிற மாநில பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள், கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் அந்த மாவட்டம் முழுவதும் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கருதாமல், மாநில பொறுப்பாளர்களாக இருப்பதால் மாநிலம் முழுவதும் அதிகாரம் இருக்கிறது என்று கருதாமல், தேர்தல் நேரத்தில் எந்த பகுதிக்குள்ளே நின்று வேலை செய்ய வேண்டும் என்று நாம் வேலைகளை பகிர்ந்து கொள்கிறோமோ அந்த பகுதிக்குள்ளேயே நின்று அந்த பணிக்குழு பொறுப்பாளராக மட்டும் பணியாற்ற வேண்டும். நான் இளஞ்சிறுத்தைகள் மாநில செயலாளர் அல்லது மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர், எனவே மாநிலம் முழுவதும் சுற்றி வருகிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. கட்சி அதிகாரம் என்பது வேறு, தேர்தல் பணிக்குழுவுக்கான பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிற போது அதற்கான அதிகாரம் அல்லது கடமை என்பது வேறு. ஆகவே
ஒரு சட்டமன்ற தொகுதியில் 250 வாக்குச்சாவடிகள் பூத்துகள் இருக்குமேயானால் அதை 20-20 பிரித்து நமக்கு இயக்கம் உள்ள அல்லது கிளைகள் உள்ள பகுதிகளில் மட்டுமின்றி கிளைகளே இல்லாத பகுதிகளாக இருந்தாலும் அந்த வாக்குச்சாவடிகள் இந்த 20க்குள்ளே கணக்கிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 15-15 குறைந்தது பிரிக்கலாம் அல்லது குறைந்தது 20-20 பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிற போது அதற்கென்று ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியில் ஒரு இளஞ்சிறுத்தைகள் மாவட்ட அமைப்பாளரையோ அல்லது தொழிலாளர் அணியின் மாவட்ட அமைப்பாளரையோ அல்லது விவசாய அணியுடைய நிர்வாகியோ, இளஞ்சிறுத்தைகள் மகளிர் விடுதலை இயக்கம் போன்ற துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட பொறுப்பாளர்களையோ, அந்த பகுதியில் இருக்கிற ஆக்டிவாக செயல்படக்கூடியவர்களை அந்த கமிட்டிக்கான ஒரு தலைமை பொறுப்பாளராக நியமித்து அவருக்கு கீழே சிறப்பாக செயல்படக்கூடிய 5 அல்லது 10 பேர். இதில் சீனியர் ஜூனியர் என்பதெல்லாம் பார்க்க தேவையில்லை. மாநிலம் மாவட்டம் என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஆர்வமாக இருக்கிற அனைவரும் ஒரு குழுவுக்குள்ளே இடம்பெற வேண்டும், அவ்வளவுதான். 20 நாட்களுக்கு மட்டும் தற்காலிகமாக அந்த குழு பொறுப்பாளராக இருந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும். மேலிருந்து 2 பேர், அவர்களோடு மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர், பொது நிர்வாகம், அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்கான மண்டல துணை செயலாளர், இவர்கள் ஒருங்கிணைப்பு குழு. அந்த மேற்பார்வையாளர்களுக்கு அடுத்து மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர், பொது நிர்வாகம், அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்கான மண்டல துணை செயலாளர், இவர்கள் ஒருங்கிணைப்பு குழு. இந்த குழுதான் 20-20 பூத்துகளாக பிரித்து அங்கே தேர்தல் பணிக்குழுவை நியமனம் செய்து அதிகாரப்பூர்வமாக நீங்களே அறிவிக்க வேண்டும், முகநூலில் அறிவிக்க வேண்டும், அல்லது டைப் செய்து கையெழுத்திட்டு தோழமை கட்சியிடம் இவர்கள்தான் எங்கள் பொறுப்பாளர்கள் என்று கொடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய தொலைபேசி எண்களையும் அதில் பதிவிட்டு தர வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் யாரோ அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டியவர்கள். மேலிடத்திலிருந்து நாம் நியமிக்கிற மேற்பார்வையாளர்கள் இந்த மாதிரியான குழு எவ்வாறு நியமிக்கப்படுகிறது, யார் யார் விடுபட்டு போயிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இணைப்பது எப்படி, அல்லது யார் யார் இணைத்தாலும் அவர்கள் தேவையில்லை, அவர்கள் சரியாக பணியாற்ற மாட்டார்கள் என்றால் அவர்களை தவிர்ப்பது போன்ற பணிகளை மேற்பார்வை செய்வது, பரப்புரைகளில் எந்த அளவுக்கு ஈடுபடுகிறார்கள் என்கிற அனைத்தையும் மேற்பார்வை செய்கிற பொறுப்பு தான் மேற்பார்வையாளர் பொறுப்பு. ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர்கள், அதிலே குறிப்பாக மண்டல துணை செயலாளர், பொது நிர்வாகம், மண்டல துணை செயலாளர், அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்கான மண்டல துணை செயலாளர். மற்ற எல்லா பொறுப்பாளர்களும் இவர்களுக்கு மேலான பொறுப்பிலே இருந்தாலும் சீனியர் ஜூனியர் என்றெல்லாம் பார்க்காமல் அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு குழுக்குள்ளே கொண்டு வந்து பணியாற்றச் செய்வது. இந்த பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது 5 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் எவ்வளவு இயலுமோ அதை கட்சி நிதியாக வழங்க வேண்டும், விரைந்து வழங்க வேண்டும் என்று ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் இவ்வளவு ரூபாய் என்று நான் ஏற்கனவே முகநூலில் ஒரு வரையறை செய்து வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய நிதியாக, மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து குறைந்தது 5 லட்சம். இப்போ தென்னவன் 8 லட்சம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது மாதிரி பெயர்கள் சொல்ல ஞாபகம் இல்லை, மறந்து விட்டதற்காக மன்னிக்க வேண்டும். பல தோழர்கள் நிதியை வழங்கிவிட்டு போயிருக்கிறார்கள். கிட்டு கூட 2 லட்சம் ரூபாய் தன்னுடைய தனிப்பட்ட பொறுப்பிலே 2.5 லட்சம் என்று கருதுகிறேன் வழங்கியிருக்கிறார். அதைப் போல ஒவ்வொரு தனிப்பட்ட பொறுப்பாளரும் சேலம் ஜெயச்சந்திரன் வழங்கினார். அண்மையிலே யாரோ ஒரு தம்பி நிதி கொண்டாந்து கொடுத்து, இந்த நிதி மூலம்தான் நம்முடைய பொறுப்பாளர்களுக்கு இந்த முதல் கட்ட தேர்தல் பிரச்சார பணிகளுக்கு பயன்படுத்த முடியும். ஏன்னா வேறு வாய்ப்பு நமக்கு இல்லை. உதாரணத்திற்கு விருப்ப மனு செலுத்தியவர்கள் தலா 5000 ரூபாய் நீங்கள் செலுத்தினீர்கள். அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல் கட்சி வங்கி கணக்கிலே சேர்ந்தது. அந்த நிதியில் 8 வேட்பாளர்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் என்று 80 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு முதற்கட்ட பணிகளுக்காக வழங்கியிருக்கிறோம். அது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் மனமு தனக்கு சீட்டு கிடைக்காவிட்டாலும் கிடைக்காது என்று தெரிந்தும் விருப்ப மனு என்கிற பெயரில் 5000 ரூபாய் செலுத்தியிருக்கிறார்கள். அது தேர்தல் நன்கொடைக்காக அவர்கள் வழங்கிய நிதி என்பது அவர்களுக்கே தெரியும். அவர்கள் யாரும் எனக்கு எந்த நெருக்கடியும் தராமல் கட்சிக்கு இது பயன்படும் என்று மனமுவந்து வழங்கிய அந்த நிதி தான் 1 கோடிக்கு மேல் வந்தது. அந்த நிதியை தான் முதல் கட்டமாக காசோலை மூலமாக நம்முடைய
வேட்பாளர்களுக்கு நான் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறேன். கொடுக்கும்போதே சொன்னேன், நம்முடைய இயக்கத் தோழர்கள் மனம் வந்து அவர்களின் சொந்த தொகை, கட்சிக்காக வழங்கிய தொகை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். அந்த உணர்வோடு நீங்கள் இயக்கத் தோழர்கள் நமக்கு வழங்கிய பெரும் தொகை நன்கொடை என்கிற அந்த உணர்வோடு நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அதேபோல பாண்டிச்சேரியிலே மொத்தம் நாம் 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். நான் 3 தொகுதி என்று முதலிலே அறிவித்தேன். ஆனால் ஏனம் என்கிற இன்னொரு பகுதி ஆந்திராவில் இருக்கிறது என்று கருதுகிறேன். அந்த தொகுதியிலும் நம்முடைய கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார். 4 பேருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நம்முடைய இந்த நிதியிலிருந்து தான் காசோலை மூலமாக வழங்கியிருக்கிறோம். நாமினேஷன், அதாவது வேட்புமனு தாக்கலுக்கே 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் ஒவ்வொருவருக்கும். அதன் பிறகு தோழமை கட்சிகளை சார்ந்த அனைவருக்கும் பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்களுக்கு முதற்கட்ட பணிகளுக்காக தேர்தல் செலவுக்கு ரூபாய் தர வேண்டும். 2வது சுற்று, 3வது சுற்று, 4வது சுற்று என்று ஒரு வாக்குச்சாவடி என்கிற கணக்கில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 10,000 ரூபாய் என்று வழங்குவதுதான் வழக்கமானது. ஆனால் அவ்வாறு நம்மால் வழங்க முடியுமா என்று தெரியவில்லை. 250 வாக்குச்சாவடிகளுக்கு தலா 10,000 என்றால் எவ்வளவு என்று பாருங்கள். ஒரு சுற்றுக்கு அவ்வளவு என்றால் அதுபோல 4 சுற்றுக்கு அவ்வளவு ரூபாய் செலவழிக்க வேண்டும். இதற்கெல்லாம் நாம் இந்த கடைசி காலகட்டத்தில் எங்கும் போய் நிதி திரட்ட முடியாது. அப்படியே நாம் நிதி திரட்டினாலும் நமக்கு யாரும் அந்த அளவுக்கு கொடுத்து இதுவரையில் ஊக்கப்படுத்தியதில்லை. இந்த சூழலிலும் அப்படி தரப்போவதில்லை. எனவே மாவட்ட செயலாளர்கள் இந்த வேண்டுகோளை மனப்பூர்வமாக ஏற்று நிதியாக வழங்க வேண்டும். அதை கையிலே தூக்கி கொண்டு நான் இருக்கிற இடத்திற்கு வர வேண்டாம். அதற்கென்று தேர்தல் ஆணையம் ஆங்காங்கே சோதனை செய்வதற்கான குழுக்களை நியமித்திருக்கிறார்கள். அது சிக்கலாக மாறிவிடும். எனவே வங்கி கணக்கு, அதற்கான எண் உங்களுக்கு வழங்கப்படும். அதை அங்கிருந்தே நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே வங்கி கணக்கில் செலுத்திவிட்டால் நாம் அவர்களுக்கு அங்கே வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் ஒரு வங்கி கணக்கை திறக்க வேண்டும். அதிலே அவர்கள் 40 லட்சம் ரூபாய் வரையிலும் வங்கி கணக்கிலே வைத்து அதிலிருந்து பணம் எடுத்து செலவு செய்து அந்த செலவு வரவு கணக்கை அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடைசி நேரத்தில் வழங்க வேண்டும். இதுவெல்லாம் விதிமுறைகள். கையில் எவ்வளவுனா காசு வச்சுட்டு செலவு பண்ணிடலாம் அப்படின்னு செலவு பண்ண முடியாது. ஒரு வேட்பாளர் 40 லட்சம் ரூபாய் வரையிலும் செலவு செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. அந்த தொகையை அவர்கள் வங்கி கணக்கிலிருந்து எடுத்து செலவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு வங்கி கணக்கில் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்ற ஆதாரத்தை பின்னர் கேட்டால் அவர்கள் அதற்கு காட்ட தயாராக வேண்டும். அதனால்தான் நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக அவர்கள் வங்கி கணக்குக்கு நாம் அனுப்ப வேண்டும். எனவே நீங்கள் அந்தந்த பகுதியிலிருந்து நிதியை திரட்டி எவ்வளவாக இருந்தாலும் அதனை ஆங்காங்கே கையில் ஒரு 50 ரூபாய் இருக்கிறது, 50,000 இருக்கிறது என்றால் அங்கேயே நீங்கள் வங்கி கணக்கில் செலுத்தலாம். 10,000 உட்பட்ட பங்களிப்பு என்கிற முறையில் நிதியை திரட்டி வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 3வதாக, ஒன்றிய நகர பேரூர் பொறுப்புகளை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பல பகுதிகளில் இருந்து தோழர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, அதை இப்போது நடைமுறைப்படுத்த முடியாது. தயவு கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும். விடுதலை பொறுப்பாளர் பட்டியலை இப்போதைக்கு நான் கவனம் செலுத்த முடியாது. அதை அறிவிப்பதற்கு கவனம் செலுத்த முடியாது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஆதரவானவர்கள் ஒரு யூகம், நமக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு யூகம் என்று அவரவர் யூகங்களை எல்லாம் செய்திகளாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெரிதும் நேசிக்கிறவன். அவர்களின் பங்களிப்பை பலமுறை பாராட்டியிருக்கிறேன், இப்போதும் பாராட்டுகிறேன். தோழர் சிந்தனை செல்வன் அவர்களாக இருந்தாலும், தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்களாக இருந்தாலும், தம்பி SS பாலாஜி அவர்களாக இருந்தாலும், நம்முடைய பனையூர் பாபு அவர்களாக இருந்தாலும், அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எனக்கும் இல்லை. நான் இவர்களை அனுப்பியதில் சிந்தனை செல்வன் பேசினால் மொத்த அவையும் கவனிக்கும், அமைதியாக இருக்கும்,
அவ்வளவு ஆழ்ந்த பொருளோடு அழகிய திட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார், பெருமை சேர்த்திருக்கிறார். அதை யாருக்கு மாற்று கருத்தில்லை. அதைப் போல எஸ் பாலாஜி அவர்களும் துடிப்புமிக்க ஒரு செயல் வீரர், எந்த பணியையும் விரைந்து முடிக்கக்கூடியவர், தலைமைக்கும் கட்சிக்கும் மிகுந்த விசுவாசம் உள்ளவர். அவர் குழந்தை பருவத்தில் இருந்து எனக்கு அறிமுகம். அவருடைய தந்தை அண்ணன் MS மணி அவர்கள் மீது நான் என்னுடைய கல்லூரி பருவத்தில் இருந்து மிகுந்த பற்று கொண்டவன். நான் ஒரு இயக்கத்தின் தலைவராக தமிழகம் தழுவிய அளவில் ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கி அதன் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை ரொம்ப கால இடைவெளிக்கு பிறகு அறிந்து என்னை தேடி வந்து என்னை வாழ்த்தியவர் அண்ணன் MS மணி அவர்கள். அவருடைய அருமை புதல்வன். குழந்தையாக இருந்தபோது நான் பார்த்த அந்த தம்பி ஒரு அரசியல் ஆளுமையாக வளர்ந்து மக்கள் தொண்டாற்றுவதற்கு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் பிறகுதான் இந்த வளர்ச்சி. இந்த கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். அவருக்கு முதலிலே நாம் சோழிங்கநல்லூரில் போட்டியிடுகிற வாய்ப்பை தந்தோம். 2வது மயிலம் தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பை தந்தோம். 3வதாக திருப்பூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மிகச் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார், பங்களிப்பு செய்திருக்கிறார். அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வாத திறமையை நம்மிடத்திலே பாராட்டியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பதிலும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை, எனக்கும். அதேபோல பனையூர் பாபு அவர்கள் அனைத்து விவாதங்களிலும், குறிப்பாக ஆதிதிராவிட நலத்துறை சார்ந்த விவாதங்களில் பங்கேற்று அவருடைய பங்களிப்பை பலரும் பாராட்டும் வகையில் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் சட்டமன்றத்தில் பேசியதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனாருடைய மணிமண்டபத்தை அமைப்பதற்கு வாக்குறுதி அளித்தார். அதே சட்டமன்றத்தில் அவருடைய பெயரை சுட்டிக்காட்டி அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்றும் வகையில் நான் இந்த அறிவிப்பை செய்கிறேன் என்று அறிவிப்பு செய்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன்படி இன்றைக்கு தியாகி இமானுவேல் சேகரனார் மணிமண்டபம் எழிலார்ந்த மணிமண்டபமாக இன்றைக்கு பரமக்குடியிலே செல்லூரிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களின் பங்களிப்பு, இப்படி எண்ணற்ற பல விவாதங்களில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அப்படி இருக்கிற போது இந்த 3 பேரையும் ஏன் வாய்ப்பு கொடுக்காமல் தவிர்க்க வேண்டும் என்ற கேள்வி எழுவது இயல்பு. இதற்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஒரு முறை கூட எங்களுக்கு வாய்ப்பு கிட்டவில்லை என்று போராடுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகம். முதல் முறை கிடைத்தது, வெற்றி பெற்றோம், 2வது முறையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற எதிர்பார்ப்பு சிறப்பாக பணியாற்றியவர்கள் என்கிற அடிப்படையில் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு இருப்பதிலும், பாலாஜி அவர்களுக்கு இருப்பதிலும், பனையூர் பாபு அவர்களுக்கு இருப்பதிலும் நியாயம் இருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. நம்முடைய கட்சி 8 இடங்களை மட்டுமே பெறுகிற கட்சி. குறைந்த எண்ணிக்கையில் இடங்களை பெறுகிற போது அவர்களுக்கு என் மீது வருத்தம் இருக்கும். அதாவது நாம் முன்கூட்டியே கேட்டோமே, அப்போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா, நமக்கு இல்லை என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா, அல்லது உண்டு என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று அவர்கள் நினைக்கக்கூடும். அப்படி நான் சொல்ல முடியாது. கடைசி நிமிடத்தில் கூட நான் ஒரு முடிவை எடுக்க நேரும். ஒரே முடிவை 1 மாதத்திற்கு முன்னதாக எடுத்து அதை நான் நடைமுறைப்படுத்தும் நிலை நமது இயக்கத்தில் கிடையாது. அப்படி எதையும் நான் முன்கூட்டி எடுக்க முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் வந்து என்னை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற போது அவர்களுக்கு நான் பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பேன், அல்லது பதில் சொல்லாமல் இருந்திருப்பேன். அவர்களை நான் புன்முறுவலோடு வரவேற்காமல் இருந்திருப்பேன். மன அழுத்தத்தோடு அவர்களை நான் சந்தித்திருப்பேன். இதுவெல்லாம் எனக்கு இருக்கிற நெருக்கடி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நான் வெறுக்கவில்லை, அல்லது யாரையும் நான் தவிர்க்கவில்லை, யாரையும் நான் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணவில்லை. பெறக்கூடிய அணியில் எனக்கு வாய்ப்பு கொடுக்குங்கள் என்று 2 முறை வாய்ப்பு கிடைத்தவர்கள் 3வது முறையாக வெற்றி பெறுவதற்கான அணியிலே எனக்கு தாருங்கள். ஒரு முறை நான் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும், ஒரே ஒரு முறை நான் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய தோழர்களும் உண்டு. தொடர்ந்து உங்களோடு நான் நம்பிக்கைக்குரியவனாக அல்லது
விசுவாசத்திற்குரியவனாக, தலைமைக்கும் இயக்கத்திற்கும் விசுவாசத்திற்குரியவனாக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். தலைமையை மேலும் மேலும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான பணிகளை செய்திருக்கிறேன். அதனை அங்கீகரிக்கிற வகையில் எனக்கு ஒரு முறையாவது வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறவர்கள் உண்டு. ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கிறீர்கள், பெண்களுக்கு கொடுங்கள் என்று பெண்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை எழுகின்றன. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மாநில பொறுப்பாளர்களுக்கு மட்டுமே வழங்குவீர்கள், அடுத்த நிலை பொறுப்பாளர்களுக்கு வழங்க மாட்டீர்களா என்ற கேள்வியை எழுப்பவர்களும் உண்டு. வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வந்து எங்கள் சொந்த தொகுதியிலே போடுகிறீர்கள், உள்ளூரில் சொந்த தொகுதியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பை வழங்க மாட்டீர்களா என்று கேள்வி எழுப்புபவர்களும் உண்டு. நம்மிடத்திலே ஒரு 20 தொகுதிகள் இருக்கின்றன என்று சொன்னால், முன்னணி தோழர்கள் ஒரு 10 பேருக்கு கொடுத்து முடித்துவிட்டு ஒரு 10 தொகுதி என் கையிலே இருந்தால் நான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியும். இப்போது நான் அறிவித்திருக்கிற இந்த வேட்பாளர்களில் 3 பேரை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களை வாய்ப்பு தராமல் தவிர்த்துவிட்டு அந்த இடத்தில் புதிய 3 பேருக்கு வழங்கியிருக்கிறோம். புதிய 3 பேர் அல்லது புதிய 2 பேர், 2 பொது தொகுதி, பன்ருட்டி தொகுதி, அதில் அப்துல் ரஹ்மான், திருப்போரூரில் பன்னீர்தாஸ். இவர்கள் யாரும் திடீரென்று கட்சிக்கு வந்தவர்கள் எது என்னுடைய முடிவை தவறாக கருத மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படித்தான் நம்பி நான் இந்த முடிவை எடுத்தேன். ஆளூர் ஷானவாஸை போல அப்துல் ரஹ்மானால் பேச முடியுமா என்று கேள்வி எழுப்பலாம். ஆளூர் ஷானவாஸை போல வாதத்திறமை உள்ளவரா என்று கேள்வி எழுப்பலாம். ஆளூர் ஷானவாஸ் சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, சட்டமன்றத்தில் இல்லாமல் வெளியிலே பேசினாலும் சரி, அது நம்முடைய கட்சிக்கு வலு சேர்க்கும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 20-30 ஆண்டுகளாக உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் நான், இந்த முறையாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டார். ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை வேலூரிலே கொடுத்தோம். மக்கள் நல கூட்டணியில் மிக குறைவான வாக்குகளை பெற்றவராக ஒருவராக அவர் இருந்தார். அவரால் திறம்பட மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க முடியவில்லை என்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு தர வேண்டிய ஒரு சூழல் கடைசி நிமிடத்திலே உருவானது. நாகப்பட்டினமாக இருந்திருந்தால் ஷானவாஸாகத்தான் இருந்திருப்பார். நான் மாற்று சிந்தனைக்கு போயிருக்க வாய்ப்பில்லை. நாகப்பட்டினம் திரு ஜவாஹருல்லாவுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏன் என்று விசாரித்த போது ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலை சொன்னார்கள். பிறகு ராயபுரத்தைத்தான் ஷானவாஸ் விரும்புகிறார் என்ற தகவல் கிடைத்தது. நான் உடனே ராயபுரம் டிக் செய்துவிட்டேன், அது ஷானவாஸுக்காக. திருப்போரூர் பாலாஜி மீண்டும் போட்டியிடுகிறார், அதை அப்படியே நான் எழுதி வைத்திருக்கிறேன், டிக் அடித்து விட்டேன். இடையில் திடுமென ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாம் என்கிறார். ராயபுரம் வேண்டாம் என்ற பிறகு பல்லாவரம் கேட்டால் அது தேமுதிகவுக்கு போய்விட்டது. ஒருவேளை பல்லாவரம் கிடைத்திருந்தால் அது ஷானவாஸுக்கு போயிருக்கும். ஆனால் முதல்வரே தலையிட்டு நமக்கு ஒரு பொது தொகுதி, இன்னொரு தனி தொகுதி முடிவு செய்வதிலே ஏற்பட்ட காலதாமதம், விரைந்து முடிக்க வேண்டும், நாளைக்கு திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும், எனவே இன்றைக்கு எல்லோரையும் முடித்து அனுப்புங்கள், யார் என்ன கேட்கிறார்களோ கொடுத்து அனுப்புங்கள் என்று முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் அவசர கதியில் தான் நமக்கு தரவே முடியாது என்று சொன்ன கள்ளக்குறிச்சியை தந்தார்கள். அரூர் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்ட நிலையில் நமக்கு அரக்கோணத்தை தந்தார்கள். பல்லாவரம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் பன்ருட்டியை தந்தார்கள். இப்படி கடைசி நிமிடத்தில் முடிவானது. பன்ருட்டி என்று வந்த பிறகு அளிக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அல்லது எதிர்த்தரப்பை சார்ந்தவர்கள் அந்த சாதி உணர்வை தூண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த வேட்பாளரைத்தான் அங்கே நியமிக்க வேண்டும், போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் கடைசியாக ஒரு இஸ்லாமியரை போட்டே ஆக வேண்டும். எங்களுக்கு ஒரு தொகுதி திருப்போரூர், அங்கு இஸ்லாமியரை போட முடியாது, நாங்கள் 2 தொகுதியில் ஒரு தொகுதி இஸ்லாமியருக்கு வழங்குவதை ஒரு கடமையாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு இஸ்லாமியரை நாங்கள் போடுவதென்றால் ஷானவாஸைத்தான் போட வேண்டும் என்ற முடிவில் இருந்தபோது அப்துல் ரஹ்மான் குறுக்கிட்டார். அவர் தன்னுடைய வாய்ப்பை மறுபடியும் வலியுறுத்தினார். ஷானவாஸிடம் சொல்லிக் கொள்ளலாம், இந்த முறை நாம் அப்துல் ரஹ்மானுக்கு தரலாம் என்று நான் என்னுடைய சுயமான சிந்தனையிலிருந்து எடுத்த முடிவு. அது
மேலோட்டமாக பார்த்தால் பிழையாக இருக்கும் என்று நீங்கள் கருதலாம். அது பிழையாக கூட இருக்கட்டும். ஆனால் ஷானவாஸ் கூடாது, அவரை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்டதல்ல. அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டது. அவ்வளவுதான். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. தம்பி பாலாஜியை பொறுத்தவரையில் அவர் எப்போதும் என்னோடு இருக்கக்கூடியவர். இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் பாலாஜி அடிக்கடி என்னோடு இருந்து என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து எனக்கு ஒத்துழைப்பு நல்கியவர். பொருளாதார ரீதியாக கூட கட்சி தலைமை அலுவலகத்தை புனரமைப்பு செய்தபோது அவருடைய பங்களிப்பு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது என்பதை யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஆகவே அவரை என்னால் சமாதானப்படுத்த முடியும், அல்லது நான் சொன்னால் அவர் கேட்டுக்கொள்வார், அல்லது என் தலைமையின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதனால் நான் எடுக்கிற முடிவில் அவருக்கு ஒரு நியாயம் தெரியும் என்று நம்பி நான் அந்த முடிவை எடுத்தேன். இன்னொருவருக்கு வாய்ப்பு. தோழர்களே, வேட்பாளர் தேர்வில் எந்த உள்நோக்கமும் இல்லை. ஷானவாஸ், SS பாலாஜி, பனையூர் பாபு ஆகிய மூவரும் தங்களுடைய வருத்தங்களை அல்லது வேதனைகளை என்னிடத்தில் நேரிலே வந்து வெளிப்படுத்தலாம். தொடர்ந்து கட்சியில் நல்ல பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆளாளுக்கு முகநூலில் கண்டபடி எழுதுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் முகநூல் நேரலையில் சந்திப்போம். அவசரமாக இன்னொரு சந்திப்பை நோக்கி நான் செல்ல வேண்டியிருக்கிறது. தேவைப்பட்டால் இன்று மாலை முகநூல் நேரலையில் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன் என்பதை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.